இந்த மாதிரியான நெக்லைன் எப்படி ஈஸியாக பண்ணுறதுன்னு இந்த வீடியோவில் பார்க்கலாம். என்னோடய பேசிக்கான பாடி மெஷர்மெண்ட்ஸை நான் ஒரு லைனிங்கில் ட்ரேஸ் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு புரியும். என்னோடய மெஷர்மெண்ட், அதோடய ஈஸ் அலவன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து கால்குலேட் பண்ணி அதோட மெஷர்மெண்ட்ஸை நான் இதில் நோட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் டவுட் இதில் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் ஒரு பீஸ் ஆஃப் கேன்வாஸ் எடுத்துக்கிறேன். ஸோ கேன்வாஸோட 10 இன்ச்சு, லென்த்து வந்து 8 இன்ச்சுக்கு எடுத்திருக்கேன். ஸோ பார்த்திங்கன்னா அதிலோட மிட் பாயிண்ட்டை மார்க் பண்ணிவிட்டு என்னோடய நெக்கோட அகலத்தை நான் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு 3.5 இன்ச்சு என்னோடய நெக்கோட வித்து, அதை நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மேலிருந்து ஒரு 0.75 இன்ச்சஸ் வந்து கீழே ஒரு லைன் போட்டுக்கிறேன். அப்புறம் என்னோடய நெக்கோட உயரம் வந்து எனக்கு 5.5 இன்ச் தேவை. அதுக்கு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் நான் போட்டு வரைஞ்சி எடுத்துக்கிறேன். அந்த 5.5 இன்ச்சு லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கே இருந்து 2 சைடுமே 1/4 இன்ச் மாதிரி நான் வியாக வரைகிறேன். பாருங்கள், 1/4 இன்ச் கேப்பில். ஸோ 5.5 இன்ச்சில் நான் வியாக வரைஞ்சிக்கிறேன். ஸோ வியாக வரைஞ்சிட்டு அந்த மேலே ஒரு 1/4 இன்ச் விட்டுருந்தேன் இல்லையா, அங்கே வந்து லைட்டாக கர்வ் பண்ணிக்கிறேன். அதே போல் அந்த 1/4 இன்ச்சஸ் ஸ்லாண்டிங்காக லைன் போட்டிருக்கேன் இல்லையா, அங்கேயுமே எட்ஜில் லைட்டாக கர்வ் கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த நெக்லைன் வரைஞ்சிருக்க கேன்வாஸை நான் அப்படியே ஒரு ஃபேப்ரிக்கோட ராங் சைடில் பேஸ்ட் பண்ணி அயர்ன் பண்ணி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த நெக்லைனை எப்படி ஃபினிஷ் பண்ணலான்னு பார்க்கலாம்.